விமான விபத்தில் மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், வணக்கம். மராட்டிய துணை முதல்வர் உயிரிழப்பு அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு, அது நீங்க சொல்லலாம்? அதாவது ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரே இன்றைய தினம் விமான விபத்தில் இறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரது இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மராட்டிய மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை இவரது இறப்பு என்பது ஏற்படுத்த போகிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரது தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரிவு என்பது தனது தாய் கழகமான தேசிய சரத்பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைய போகிறதா அல்லது தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க போகிறதா என்பது வரும் காலங்களில் தான் இதற்கு விடை கிடைக்கும். ஏற்கனவே கடந்த தேர்தலில் தனது தாய் கழகமான தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஒரு பிரிவாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தான் இந்த அஜித் பவார். அஜித் பவார் தனது துணை முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் பதவி தற்போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் பட்னவிஸ். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். இந்த தினம் அஜித் பவாரினுடைய அந்த விமான விபத்து, அவரது உயிரிழப்பு தொடர்பாக இந்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னவிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக கேட்டிருக்கிறார். அவரது ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த கவலையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மராட்டிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருப்பது இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நாம் கருத வேண்டும். ஏனென்றால் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் மட்டுமில்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரது கீழ் பல எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அதாவது தனது தாய் கழகத்துடன் இணைவது தொடர்பாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. சரத்பவார் தலைமையில் தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்பது முதல்ல துவங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிரிந்த சரத்பவார் தான் தனது தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்ற ஒன்றை துவங்கினார். அந்த கட்சி துவங்கிய நாளிலிருந்து அஜித் பவாரும் தன்னை தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து 7 முறை, ஏற்கனவே ஒரு முறை மக்களவை எம்பியாக இருந்தவர். அதற்கு பிறகு 7 முறை எம்எல்ஏயாக அந்த தொகுதியிலிருந்து பாராமதியிலிருந்து தற்போதும் எம்எல்ஏயாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏற்கனவே கூறியது போல தனது தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்பது சரத்பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அஜித் பவாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே சில முரண்பாடுகள் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் தனது தாய் கழகமான தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணையலாம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தாய் கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் சரத்பவார். அவர் ஏற்கனவே மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவரது மகள் சுப்ரியா சுலே அவர் மக்களவையினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறது சரத்பவாரினுடைய மகள் சுப்ரியா சுலே என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எப்போது சுப்ரியா சுலேக்கு வழங்கப்பட போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அஜித் பவாருடைய இந்த இறப்பை தொடர்ந்து அவரது அந்த இடத்தை யார் நிரப்ப போகிறார்? அந்த அஜித் பவார் தலைவராக இருந்து அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த அடுத்த கட்டமாக அவரது அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்க போகிறார்? அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா, அல்லது தனது
தாய் கழகமான சரத்பவார் தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைக்கப் போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் அஜித் பவாருடைய மரணம் என்பது நடந்திருக்கிறது. எனவே அடுத்ததாக இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியான மாற்றங்கள் மும்பையில், அதாவது மராட்டிய மாநிலத்தில் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் சரத்பவாரினுடைய மறைவிற்கு பிறகு அவரது தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தேசியவாத காங்கிரஸ் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது விருப்பமாக இருக்கும். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்துவார்கள். ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கின்ற பட்னவிஸை பொறுத்தவரையில் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் செல்லக்கூடாது, தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர்களும் அஜித் பவாரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவரது மரணம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக இந்த இறப்பை தொடர்ந்து தனது தாய் கழகமான சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு வர வேண்டும் என்று சரத்பவார், சுப்ரியா சுலே உள்ளிட்டவர்கள் விரும்புவார்கள். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அஜித் பவார் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தேசியவாத காங்கிரஸ் தங்களுடன் இருக்க வேண்டும் என்றும் தங்களது வேலைகளை அவர்கள் நடத்துவார்கள், பேச்சுவார்த்தைகளை தொடர்வார்கள். ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த பிரிவினர் எந்த பக்கத்தில் போக போகிறார்கள் என்பது நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அப்படி அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் மராட்டிய மாநிலத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.